அனைவருக்கும் வணக்கம். ஜோதிட ரத்னா சங்கமம் காமாட்சி அம்மன் ஜோதிட ஆராய்ச்சி அறிவியத்தின் தலைவர் நிறுவனமான மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய எம்பி வினோதினி அம்மா அவர்களுக்கு முதற்கான வணக்கங்களையும் நன்றியினையும் தெரிவித்துக் கொண்டு எனது சிற்றுரையை துவங்குகிறேன். அவையறிந்து ஆராய்ந்து சொல்லுக சொல்லேன் தொகையறிந்து தூய்மையவர். இந்த குரலுக்கேற்ப என்னோடது சிற்றுரை தான். அறிஞ பெருமக்கள் நிறைய பேர் இருக்கிறதுனால அவர்களுக்கு வழிவிட்டு அவர்கள் பேசுகிறத கேட்கணுங்கிறத ஆவல் எனக்கு. சின்ன ஒரு இதை மட்டும் சொல்லிட்டு நான் விடைபெறேன். நம்ம ராசி காரகத்துவம், நட்சத்திர காரகத்துவம், கிரக காரகத்துவம் இதெல்லாம் படித்து தெரிஞ்சுக்கிட்டோமா ஜோதிடம் பார்க்குறவங்ககிட்ட கொஞ்சம் நம்ம சிறப்பாக எடுத்து சொல்லலாம். நம்ம ஜாதகம்னு சொல்லிகிட்டே இருக்கிறோமே தவிர இது தமிழ்நாட்டை ஆண்டவங்க, இந்தியாவை ஆள்றவங்க, இவங்களுக்கெல்லாம் என்ன யோகியம் செய்கிறது, எப்படி இவங்கெல்லாம் முதல்வராக வந்தாங்க, எப்படி ஒரு பிரதமராக வராங்க அப்படிங்கிற பார்க்கணுமில்ல. யோகங்கள் எத்தனையோ யோகங்கள் இருக்குது. அதில் சும்மா கொஞ்சம் தான் எழுதிட்டு தான் வந்தேன். சுனபா யோகம், கஜகேசரி யோகம், இறை யோகம், சுனபா யோகம், சன்னியாசி யோகம், ராஜயோகம், பர்வத யோகம், தர்ம கர்மாதிபதி யோகம், பர்வத யோகம், லட்சுமி யோகம், விஷ்ணு யோகம்னு இத்தனை யோகங்கள் இருந்தாலும் ஆதி காலத்தில் நம்ம பெரியவங்க ஏற்று வச்சுருக்காங்க பஞ்சமகா புருஷ யோகங்கிற 5 யோகம். முதல்ல என் குருநாதரை வணங்கிக்கணும். முதல்ல பேசணுங்கிற ஆசையில் மலான்னு பேசுறதுக்கு வந்துட்டேன். முதலில் என் தாய் தந்தரை வணங்கிக்கொண்டு எனக்கு முதலில் ஜோதிடம் கற்றுக் கொடுத்த மேட்டூர் மீனாட்சி சொக்கநாதர் ஞான தண்டாயுதபாணி ஆலயத்தின் தலைமை குருக்களும் ஜோதிடருமான தெய்வ திரு பி சுப்பிரமணியம் ஐயர் அவர்களிடம் 1995 அவரிடம் ஜோதிடம் பயின்றேன். எனக்கு என் குருநாதர் சொல்லிக் கொடுத்த ராசி அம்சம் 2ம் அவர் சொல்லிக் கொடுக்க நிறையா தயாராக இருந்தார். நான் கற்றுக்க முடியாத சூழ்நிலையில் நான் கற்றுக்க முடியல. வறுமை என்னமோ அபயா சொன்ன மாதிரி கொடிது வறுமை கொடிது, அதனினும் கொடிது இளமையில் வறுமை கொடிதுன மாதிரி அந்த இளமையான பருவத்தில் வறுமை வந்து மாட்டினதுனால சரியாக கற்றுக்கிறதுக்கு என்னால் முடியல. அதனால் நான் வேலைக்கு போகணுன்னு போயிட்டேன். அதுதான் என் குருநாதருக்கு முதல் வணக்கங்களை தெரிவித்துக்கொண்டு என் உரையை துவங்குகிறேன். இந்த பஞ்சமகா புருஷ யோகம் ஒவ்வொருத்தர் ஜாதகத்திலையும் ஒளிஞ்சிருக்கும். நாம் அதை எடுத்து நம்ம பார்த்து சொன்னாலே நம்ம சொல்கிறது 100% ஓரளவுக்கு சரியாக இருக்குன்னு சொல்லலாம். இந்த பஞ்சமகா புருஷ யோகம் யாருன்னா சூரியனையும் சந்திரனையும் விட்டுருங்க, ராகு அதை 2ஐயும் விட்டுருங்க, செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி இந்த 5 பேரும் தான் பஞ்சமகா புருஷர்கள். செவ்வாய் ருஷக யோகம், புதன் பத்திர யோகம், குரு அம்ச யோகம், சுக்கிரன் மாளவியா யோகம், சனி பகவான் சசயோகம். இந்த 5 யோகம் ஒரு ஜாதகத்தில் இருக்கான்னு பாருங்கள். நம்ம ஜாதகம் பார்க்க வரவங்ககிட்ட பாருங்கள். அந்த 5 யோகம் இருந்ததுன்னா முற்காலத்தில் ஒன்று கஷ்டமாக இருக்குது, பிற்காலம் வருதாயே அவன் சூப்பராக இருக்குது, நல்லா இருக்கு, தைரியமாக இருக்கு அப்படின்னு சொல்லி அனுப்பலாம். இந்த ஜாதகத்தில் பார்க்கும்போது லக்னத்துக்கு கேந்திரத்துலேயோ சந்திரனுக்கு கேந்திரத்துலேயோ இந்த 5 பேர் இருந்தாங்கன்னா பஞ்சமகா புருஷர்கள் அவங்க முற்காலம் கஷ்டப்பட்டாலும் பிற்காலம் சுகமாக நல்லபடியாக வாழ்வீங்கன்னு நம்ம சொல்லலாம். அந்த பஞ்சமகா புருஷர்கள் நிறைய பேர் இருக்காங்க. இன்றைக்கும் ஒவ்வொருத்தரும் நம்ம இந்த கடக லக்னத்தில் பிறந்தவங்க மிகப்பெரிய சாதனை சாதிச்சுட்டே இருக்காங்க. அந்த கடக லக்னத்தில் என்னதான் இருக்கோ தெரியல. கடக லக்னம் ராமபிரானுடைய லக்னம். இந்திரா காந்தி வந்ததும் கடக லக்னம், கலைஞர் கருணாநிதியும் கடக லக்னம், ஏபிஜே அப்துல் கலாமும் கடக லக்னம், மதிப்புக்குரிய காமராஜரையா கடக லக்னம், இன்னைக்கு வந்திருக்கிற மாண்புமிகு முதல்வர் விஜய் அவர்களும் கடக லக்னம். இந்த கடக லக்னத்தில் என்னமோ ஒளிஞ்சிருக்குது. அந்த கடக லக்னத்தையே ஆராய்ச்சி பார்த்தா தான் நம்ம மிகப்பெரிய ஒரு இது எடுக்க முடியும். இவங்களுக்கெல்லாம் அந்த பஞ்சமகா புருஷ யோகங்கள் இருக்கிறதுனால தான் மிகப்பெரிய அளவில் வர முடிஞ்சது. சின்ன உங்களுக்கு எல்லாத்தையும் தெரிஞ்ச ஒரு ஜாதகத்தை சொல்கிறேன் பாருங்கள். கலைஞரையா வந்து கடக லக்னம், 2ஆம் வீட்டில் ராகு, 3ல் 1ல் 4ல் துலாத்தில் சனி பகவான், 5ல் குரு, 6ல் 1ல் 7ல் செவ்வாய், 8ல் கேது, 9ல் 1ல் 10ல் புதன், 11ல் சூரியன் சந்திரன், 12ல் சுக்கரன். அவர் அமாவாசையில் பிறந்தவர், மிருகசீர்ஷ நட்சத்திரம். பாருங்கள், லக்னத்துக்கு 4ஆம் வீட்டில் சனி பகவான் இருக்கிறது கேந்திரமாச்சா, அது சசயோகம். லக்னத்துக்கு 7ஆம் வீட்டில் இருக்கிறது செவ்வாய், அது ருஷக யோகம்.
10ல் புதன் இருக்கிறது பத்தரை யோகம். ஆரம்ப காலத்தில் அவருடைய கதையெல்லாம் நம்ம கேட்டு புஸ்தகத்தை வாங்கி படித்து பார்த்தோமா தெரியும். திருவாரூர்லேருந்து சென்னை வர்றதுக்கே மிக கஷ்டப்பட்டு வந்தாராம் சொல்லுவார். ஒரு மேடையில் சிவாஜி கணேசன் தான் அருமையாக நாங்கள்லாம் ரயில் ஏறி வரதே காசு இல்லாமல் வந்தோம் அப்படிம்பாரு. அப்படி வந்தவர் எப்படி இதெல்லாம் அமைக்க முடிஞ்சது? என்ன காலம் அவர் செவ்வாய் திசையில் பிறந்தார். அடுத்து ராகு தசை முடிஞ்சு குரு தசை முடிஞ்சு சனி தசை வரும்போது அவர் ஓகோன்னு மேலே வந்தார். சனி லக்னத்துக்கு 7, 8 கூடியவர் 4ஆம் வீட்டில் உச்சமல்லவா. அந்த சனி திசை வரும்போது தான் எப்படின்னா ஒரு லக்னமும் பெண் ராசி, ராசியும் பெண் ராசியாக இருந்தால் சரித்திரம் படைக்க உதவி செய்வார்கள்னு சொல்லலாம். இவர் சரித்திரம் அண்ணாவுக்கு உதவி செஞ்சு அண்ணாவுடைய இடத்த இவர் தக்க வச்சுக்கிட்டார். அண்ணாவுக்கு பின்னாடி நெடுஞ்செழியன் தான் அந்த முதல்வராக வந்தார். ஆனால் நெடுஞ்செழியனா அது அழகாக ஓரம் கட்டிட்டு இவர் அந்த இடத்துக்கு வந்து பதவிக்கு வந்தார். இந்த பஞ்சமகா புருஷன் அவருக்கெல்லாம் கலைஞர் கருணாநிதி இல்லை, பாடல் எழுதுறது, பேச்சு, புகழ் அத்தனைக்கு அந்தஸ்துக்கெல்லாம் உயர்வு தானே. இந்த பஞ்சமகா புருஷன் தான் யோகம். அந்த சனி திசை வரும்போது அவரை தூக்கி உட்கார வச்சிருச்சு. அது மாதிரி இந்த பஞ்சமகா புருஷ யோகங்கள் ஒவ்வொரு ஜாதகத்திலையும் ஒளிஞ்சிருக்குது. அதை நம்ம ஆராய்ஞ்சு பார்த்து சொன்னமாவே நம்ம ஓரளவுக்கு வந்துடலாம். அதே மாதிரி நம்ம அப்துல் கலாம் ஜாதகம் சொல்கிறோம் பாருங்க. கடக லக்னம், லக்னத்திலே அவர் குரு, 2ஆம் வீட்டில் ரெண்டுல 1ல் 3ல் சூரியன் புதன் கேது, 4ல் செவ்வாய் சுக்கிரன், 5ல் சந்திரன், 6ல் சனி பகவான், 7, 8, 1ல் 9ல் ராகு, 10, 11, 12ல் 1 இல்லை. இதுதான் லக்னத்திலே குரு இருக்கிறது அம்சயோகங்களா. லக்னத்துக்கு 4ஆம் வீட்டில் சந்திரன் செவ்வாய் சுக்கிரன். செவ்வாய் ருஷக யோகம், புதன் சுக்கிரன் வந்து மாளவிய யோகம். இந்த 3 யோகம் வந்து அவ படிச்சுட்டு போனவரும் ஆராய்ச்சி தொழில் முடித்த பின்னாடி அவர் ஜனாதிபதி ஆகிட்டார்ல. இதெல்லாம் வர்றதுக்கு இந்த பேர் புகழ் காரணமெல்லாம் இதுதான். அதுவும் 12ஆம் வீட்டுக்கு 12ஆம் வீட்டுக்கு அதிபதியே புதன் தன் வீட்டிலே ஆட்சி. அவரோட சூரியன் கேது உட்காந்துருக்காரு. இதெல்லாம் இருக்காட்டி தான் அவர் மிகவும் 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானம் இல்லையா. முயற்சி அவர் எடுக்கிற முயற்சி அத்தனையும் வெற்றி வந்தார். அவர் லக்னத்துக்கு 7ஆம் வீட்டுக்கு அதிபதி சந்திரன் 6ல் போய் மறைஞ்சிட்டார். கலசர சாணாதிபன் சனி பகவான் அவர் போய் 6ல் மறைஞ்சனால அவருக்கு என்னாச்சு? இல்லற வாழ்க்கை அவருக்கு விருப்பமில்லை, இல்லற வாழ்க்கை அமையல. இதெல்லாம் பழைய ஜாதகம்லாம் நம்ம எடுத்து பார்த்தோமா அவங்களுக்கு எப்படி இருந்தது என்னங்கிறத நம்மள கொஞ்சம் யூகிச்சு சொல்லலாம். அதே மாதிரி காமராஜரும் கடக லக்னம், அவர் லக்னத்துக்கு 7ஆம் வீட்லேயே சனி பகவான், அது சசயோகம் வந்துருதா. லக்னத்துக்கு 9ஆம் வீட்டில் குரு, 10ஆம் வீட்டுக்குரிய செவ்வாய் 3ஆம் வீட்டில் இருக்கார். கடகத்துக்கு 3ஆம் வீட்டில் இருக்கார் கன்னியில். தர்ம கர்மாதிபதி யோகம். அந்த தர்ம கர்மாதி யோகம் பேர் புகழ் அந்தஸ்து கௌரவம் வந்துதான் வரலையா. அது மாதிரி அந்த தர்ம கர்மாதி யோகத்தையும் எடுத்து பஞ்சமகா புருஷ யோகத்தையும் எடுத்து நம்ம பார்த்து சொன்னாலே நம்ம பெருசாக வரலாம். இன்னைக்கு இருக்கிற ஐயா மோடி இருக்கார்ல, அவரெல்லாம் எப்படி வந்தாரு? அவரு விருச்சக லக்னம். விருச்ச லக்னத்திலேயே சந்திரன், அனுச நட்சத்திரம், விருச்ச லக்னத்திலேயே சந்திரன் செவ்வாயும் லக்னாதிபன் லக்னத்திலேயே இருக்கார். அது மிக சிறப்பு. 2ஆம் வீட்டில் 1ல் 3ல் 1ல் 4ல் குரு, அது அம்சயோகம். 5ல் ராகு, 6, 7, 8, 9ல் 1ல் 10ல் சுக்கிரன் சனி பகவான், 11ல் சூரியன் புதன் கேது, 12ல் 1ல். லக்னத்திலேயே செவ்வாய் இருக்கிறது அது ருஷயோகமா. லக்னத்துக்கு 4ஆம் வீட்டில் குரு இருக்கிறது அம்சயோகமா. 10ல் சுக்கிரன் சனி பகவான் இருக்கிறது சுக்கிரன் மாளவ யோகம், சனி பகவான் சசயோகம். 4 யோகம் வந்துருச்சா. அவர் 7 சனியே ஜெயிச்சு போய் பிரதமர் ஆனார். இந்த யோகங்கள்லாம் காரணம் அந்த திசாபுத்தி. ஒருத்தருடைய வாழ்க்கை சிறப்பாக அமையறதுக்கு காரணமே திசாபுத்தி தான். ஒரு ஆயுளை கவனிச்சா கூட அவன் எப்படி இதாக இருந்தாலும் கூட கோச்சாரங்கள் எப்படி இருந்தாலும் பாதிக்காது. அவருடைய திசாபுத்தி நல்லா இருந்ததுன்னா அந்த திசாபுத்தி தான் அவரை வாழ வைக்குமே தவிர கோச்சாரம் கோச்சாரத்தில் எப்படி ஒரு கிரகங்களை 8 இருந்தாலும் 7 இருந்தாலும் எது இருந்தாலும் அது அவரை பாதிக்காது. அவருடைய திசாபுத்தி தான் அவருடைய ஆயுளை நிர்ணயிக்கும். அது மாதிரி தான் கலைஞர் 95 வயசுல இருந்தார். அவருக்கு எத்தனை குழந்தைங்க, எத்தனை இவங்க இருந்தாங்க. அது எல்லாத்துக்கும் காரணம் ஒரு பையனுக்கு கூட அப்பனுக்குடைய மாரக திசை நடந்திருக்காது, ஒரு பேரனுக்கு கூட தாத்தனுடைய மாரக திசை நடந்திருக்காது. எப்படி அவர் ஆயுள் 8 கூடைய அஷ்டமாதிபன் ஆயுள்காரகன் திட்ட கேந்திரம் திரியோணம் மேடையில் தொட்ட லக்னாதிபன் பலம் வர தீர்க்கமா ஆயுள்ட்டாங்க.
தொட்ட லக்னம் 11 உச்சமா, எட்டமா, எட்டுக்குடைய சனி பகவான் 4ஆம் வீட்டில் உச்சமா. பாடல் பொருந்துதா பொருந்தலைங்களா? அஷ்டமாதிபதி, ஆயுள்காரகன், திட்டகேந்திரம், திரிகோணமேடு, தொட்ட லக்னாதிபன் பலமா தீர்க்கமா ஆயுள். 95 வருஷத்துலாம் அவர் இறந்தார். அது மாதிரி எத்தனை ஒரு இது வந்தாலும் நம்ம இதெல்லாம் கொஞ்சம் ஆராய்ச்சி பார்த்து சொன்னோமா நம்ம மிகப்பெரிய ஒரு அளவில் வரலாம். அதே மாதிரி தான் மோடி ஐயாவுக்கும் இந்த பஞ்சமகா புருஷங்கள் இருக்குது. அந்த இருக்காட்டினா அவரும் அப்படி பேர் புகழாக இருந்தார். ஒரு லக்னம் ஆண் ராசியாக இருந்து ராசியும் ஆண் ராசியாக இருந்தா இவங்க பேர் புகழ் அந்தஸ்து கௌரவத்தோட சரித்திரம் படைப்பார்கள்னு எழுதி கொடுக்கலாம். வரவங்களுக்கு தைரியமா எழுதி கொடுக்கலாம். சின்ன ஒரு உதாரணம் கொடுக்குறேன் பாருங்க. மிதுன லக்னம், மக நட்சத்திரம், சிம்ம ராசி யாருக்குன்னு உங்களுக்கு தெரியும். யாருது? ஏழாமாவது மிதுன லக்னம் ஆண் ராசி ஆச்சா, மக நட்சத்திரம் சிம்ம ராசி ஆண் ராசி ஆச்சா, சரித்திரம் படைத்தார்களா இல்லையா? சரித்திரம். அதே கும்ப லக்னம் ஒருத்தர், அதே சுவாதி நட்சத்திரம் துலா ராசி, சரித்திரம் படைப்பாரா படைக்க மாட்டாரா? இது முன்னாள் முதல்வர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உடைய ஜாதகம். லக்ன கேந்திரத்துல ஒரு கிரகமும் இல்லை. ஆனா சந்தனுக்கு கேந்திரத்துல 4 பஞ்சமகா புருஷ யோகங்கள் அவருக்கு இருக்கு. அதனாலதான் அவர் பேர் புகழ் அந்தஸ்து கௌரவத்தோட வாழ்ந்தாரு. நாம இன்னைக்கு பேர் புகழ் அந்தஸ்து கௌரவத்தோட நம்ம இருக்கிறேன்னு சொன்னா இது இத்தனைக்கு நாம பொறுப்பு அல்ல. இந்த உடல் நம்ம அம்மா அப்பா கொடுத்த உடல். ஆனா உள்ள இருக்க உயிர் அப்பாவுடைய தாத்தா உயிர் தான். நான் சிந்திச்சு பாருங்க, நான் சொல்றது சரியா இருக்கும். நீங்க என்ன லக்னம்யா? தனுசு லக்னம். தனுசு லக்னத்துக்கு 9ஆம் வீடு சிம்மமா, அது உங்க அப்பாவா? 9ஆம் வீட்டுக்கு 9ஆம் வீடு 5ஆம் வீடு மேஷம், அது உங்க தாத்தா. உங்க தாத்தாவுடைய அப்பா தான் நீங்க. உங்க அப்பாவுக்கு தாத்தா வந்துருச்சா உங்களுக்கு தனுசு லக்னம்? நம்ம இந்த உடல் நம்ம அம்மா அப்பா கொடுத்த உடல். ஆனா உள்ள இருக்கிற உயிர் அப்பாவுடைய தாத்தா கொடுத்த உயிர். அவர் வாங்கின பேர் புகழ் அந்தஸ்து கௌரவம், அவர் வச்ச புண்ணியம், இத்தனைக்கு நாம காரணம் நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம். அவர் செஞ்ச பாவங்கள்னால அந்த பாவத்தையும் அனுபவிப்போம். இன்னைக்கு நமக்கு கஷ்டம் வருது, ரொம்ப இதா இருக்குதுன்னா நாம செய்யல அந்த கஷ்டத்தை. நம்ம தாத்தா அப்பாவுடைய தாத்தா செஞ்ச கஷ்டத்தை அனுபவிக்கிறோம்னு நினைச்சீங்க, அப்ப அந்த கஷ்டம் தன்னை போல போயிடும். ஒருத்தர் வந்தாரு, ஒரு ஜோதிடரை பார்க்க வந்தாரு. கடன் ரொம்ப அதிகமாகி போச்சு. வீடு வாசல் வீடு எல்லாம் விற்று போட்டு போய் நம்ம இனிமேல் சத்து போயிடலாம் அப்படின்னு சொல்லி போட்டு நினச்சிட்டாரு. வீட்டை விட்டு வெளியே கிளம்பிட்டாரு. ஒரு ஜோதிடர் பார்த்தாரு. இது சின்ன ஒரு கதை தான். ஜோதிடர் பார்த்தாரு. அந்த ஜோதிடர் என்ன பண்ணாரு, இங்கே வாயான்னு அவனை கூட்டிகிட்டு போனார். எங்கே போனார்? குதிரை ரேஸுக்கு போனார். குதிரை ரேஸுக்கு போய் பார்த்துட்டு, ஐயா என்கிட்ட காசு கப்பு இல்லை, சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லை, என்ன போய் குதிரை ரேஸுக்கு கூப்பிட்டு வரீங்களே, என்னால் எப்படி பணம் கட்ட முடியும் அப்படின்னு சொன்னார். ஒன்றும் கட்ட வேணாம், நீ சும்மா உட்காந்து பாரு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போனார். சரி, இவரும் போய் உட்காந்து பார்த்துட்டு இருந்தாரு. எல்லாத்துக்கும் முன்னாடி ஒரு குதிரை ஓடியாந்துச்சு. ஆமா, அந்த குதிரை எதுக்காக ஓடி அவ்வளோ வேகமாக வருது? அந்த ஃபர்ஸ்டா வர குதிரை ஜெயிச்சா பிரைஸ் கிடைக்குன்னு அதுக்கு தெரியுமா? அதுக்கு எப்படியா தெரியும்? ஏன் நானே நொந்து போய் வந்திருக்கிறேன், என்ன போய் இப்படி உசுறு எடுக்கிறீங்க அப்படின்னா, அந்த குதிரை ஜெயிச்சா அந்த குதிரைக்கு பரிசு கிடைக்குன்னு தெரியுமான்னாரு. அதுக்கு எப்படியா தெரியும்? அந்த குதிரைக்கு மேல ஒருத்தன் உட்காந்துட்டு இருக்கான்ல, அவன் சவுக்கில் அடின்னு அடிக்கிறான் அந்த குதிரைய, அதை அடிதாங்க முடியாது ஓடுதியானாரு. அப்பதான் அவர் ஜோதிடர் சொன்னாரு, ஏண்டா அறுவட்டவனே, உனக்கு அடி மேல அடி விழுந்து கஷ்டமாயி ஊடு வாசல்லாம் வித்து போட்டு ரொம்ப கஷ்டம், நீ சாக போறேன்னு வரைய, இது நியாயமா? அவன் அடி மேல அடி விழுகும்போது அந்த குதிரைக்கு தெரியுது வேகமா ஓடணும்னு. உனக்கேண்டா அடி மேல அடி விழுகும்போது வேகமா ஓடணும்னு தெரியல? கஷ்டம் வருது இல்ல, நல்லா இன்னும் சம்பாரி, நல்லா இன்னும் வேகமா ஓடணும், குதிரை மாதிரி வேகமா ஓடணும்னு ஏன் உனக்கு தெரியலன்னு ஜோதிடர் எடுத்து சொன்னாராம். ஆமாங்கய்யா, நான் என்னையா எனக்கு சொல்றேன், நீ போய் உங்க வீட்டுக்கே போய் இன்னும் கொஞ்சம் கடன் கொடுத்தவங்ககிட்ட இன்னும் கடன் வாங்க, இன்னும் தொழில் அபிவிருத்தி பண்ணியா. எவனும் உன்னை 5 நாளா வீட்டுக்கு போகல, உன்னை காணன்னு நல்லா தொலைவா, நீ வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லி ஜோதிடரை திருத்தி அனுப்பிச்சுட்டாராம். அது மாதிரி ஒரு கஷ்டம்னு வருதுன்னா நம்ம தோண்டு போய் சங்கடப்பட்டு உட்காரக்கூடாது. அந்த கஷ்டத்துக்கு மேலதான் அந்த குதிரை எப்படி அடிதாங்க முடியாது வேகமா ஓடுது, அது மாதிரி நாமளும் இன்னும் வேகமா ஓடி சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைச்சு நம்ம குழந்தை ஊட்டி நமக்காக இருக்குது இல்ல, நம்ம குடும்பத்தை காக்கணும், நம்மளை நம்பி இருக்கிறவங்கள நம்ம காப்பாற்றணும் அப்படிங்கிற மனசில் நினைச்சு நல்லா ஓடுங்க. இதுதான் என்னுடைய சின்ன ஒரு அறிவுரை. வயதில் மூத்தவர்களுக்கெல்லாம் நம்ம அறிவுரை சொல்லக்கூடாது, ஆலோசனை தான் சொல்லணும். சரவடி சந்திர ஐயாவுக்கு
எல்லாம் அறிவுரை சொல்லக்கூடாது, ஆலோசனை எடுத்துக்க வேண்டும் கேட்டுக்கிட்டு மேடையில் வீட்டில் இருக்க அனைத்து ஜோதிட பெருமக்களுக்கும் எனது முதற்கண் வணக்கங்களையும் நன்றியினை தெரிவித்து பேசினதில் தவறு இருந்தால் மன்னிக்கும்படி கேட்டுக்கொண்டு என சிற்றுரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.